ஐயோ எங்கள் அப்பா கால் அடிக்கிறாரே. ஹலோப்பா. ஹலோ மக, பா என்ன செய்யற? பார்த்து மிச்ச நாள் ஆயிடுச்சு. இருக்கேப்பா, சொல்லுங்க. இருப்ப நீ அங்கேயே இருப்ப, ஊர் பக்கம் வரையே மாட்ட நீ. ஐயோ வாரேப்பா, லீவு இல்லைப்பா. இத சொல்லு, இங்க எனக்கு ஊருக்கு தலை காட்டே இல்லைல்ல. ஏப்பா? உங்க தெய்வானத்தை இருக்குல்ல, ஆமா. அவன் மக பெரியவன் ஆயிட்டான் சரியா, நல்ல இடத்துல வேலை செய்யறான். இப்ப அவனுக்கு உனைய பேசணும்னு நிக்கிறாங்க. நான் என்ன பண்றது? கொஞ்சம் உட்காந்து பேச சொல்லுங்கப்பா. ஏன்பா நின்றுகிட்டே பேசுறாங்க? ஐயோ நீ இங்க வாவே, இந்த ஜோக்கு நான் வந்து சிரிக்கிறேன். என்னப்பா அப்பா, எனக்கு அந்த அத்தை மையன் அதெல்லாம் வேணாப்பா. அவன்லாம் பூசணிக்கு அமைக்க இருக்கான். அவன் திங்கிற சொத்துக்கு நான் வந்து அவன் பக்கத்தில் இருந்தேன்னா விளங்கவும் மாட்டேன். அப்பா எனக்காக ஒன்று பண்ணுறீங்களா? சொல்லு தெய்வமே சொல்லு, உனக்கு பண்ணாம வேற யாருக்கு பண்ண? அப்பா நான் கொழும்புல ஒரு பையனை லவ் பண்ணுறேப்பா. லவ்வா? ம். அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரி வருமா? அப்பா ஃபஸ்ட்டு லவ் பண்ணியிருக்கேன் தானேப்பா, நல்ல பொடியன். பேர் கூட வந்து ரவான்ப்பா. பா ப்ளீஸ்ப்பா. நான் வேணா ரவாவா? ஐயோ உப்புமா ரவாவா? என்னடி பேசுற? நீங்க சொல்ற ஜோக்கும் நான் வீட்டுக்கு வந்து சிரிக்கிறேன். ப்ளீஸ் அப்பா. சரி இப்ப அவனை கூட்டி வா. அவன்னு சொல்லாதீங்கப்பா, மருமகேன்னு சொல்லுங்க. அம்மா கூட இப்படி பண்ணது இல்லடி. அப்ப மக பண்ணுவேன், சொல்லுங்கப்பா. சரி அந்த பொடியனை கூட்டி வா. தனியா பொடியனை மட்டும் கூட்டி வராத ஊருக்கு, அவங்க அப்பாவையும் சேர்த்து கூட்டி வா. ஐயோ அப்பா நான் அப்பா தான், ரெண்டு பேரையும் பார்க்கணும். இல்லாட்டி தெரியும் தானே அவங்க ஊர்ல இருக்க வாய் மேல வாய் வச்சு பேசுவாங்க. அப்பா எப்படி? சரிப்பா, வாய் மேல வாய் தானே. நான் கண்டிப்பா என் மாமனாரையும் என் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வந்துடுறேன். ஓகேப்பா, வைக்கிறேன். சாப்பிட்டீங்க தானே? சாப்பிட்டு வைக்கிறேன். பாய். அப்பா ஒரு மாதிரி எங்கள் அப்பனை சமாளிச்சுட்டேன். இப்போ வீட்டுக்காரருக்கு கோலை பண்ணணும். ஏண்டி ஊத்துவா பீத்தனி மாதிரி தான். இல்லடா என்ன சொல்ற லேண்டியா காலையில்? உங்க அம்மா ஊத்துண்டா குடியா? ஐயோ எனக்கு வேணாம், நீயே குடி. குடிய நீ அப்புறம் என்ன கூப்பிட்டேன்? என்ன ரெடா அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லு. என்னன்னா அண்டை கையை போடாதடா. இல்லடா நான் சொல்லுவேன், இது சொன்னாலும் கேட்குறது நீ மட்டும்தான். தெரியல நல்லா அடப்பியே சொல்லு. அம்மாட்ட சொல்லல. அது என்னன்னா ஒன்று இருக்கு, நான் லவ் பண்ணுற புள்ள ஒன்று. சத்தமா சொல்ல கேட்க மாட்டேங்குது. நான் லவ் பண்ணுற புள்ள ஒன்று இருக்கு. லவ்வா? கத்தாத அம்மா வந்துடுற. இல்ல தெரியாதா சொல்றாங்க, என்ன எவ்வளவு கேட்டுருவோம். சொல்லு. என்னன்னா ரம்சான் கல்யாணத்துக்கு போகணும் தானே. ஓ அங்கே சைஸானு வந்துச்சு, நம்பரை கொடுத்தேன். மேக்கப் பண்ணுற புள்ள ஒன்று செட் ஆகிட்டா. மேக்கப் பண்ணுற புள்ள சரி வராடா குடும்பத்துக்கு. கேளுடா நீ கொஞ்சம் கேளுடா. சொல்லு. மேக்கப் பண்ணுற பொருளும் செட் ஆனிச்சு. நம்பரை கொடுத்தேன், வர சொல்கிறா. அவங்களோட ஊருக்கு அவங்க மாட்டி தான் வர சொல்கிறாராமே. உனைய மட்டுமா? நம்ம ரெண்டு பேர் தான், என்ன மட்டும் கூப்பிட போயிட்டு வந்துருந்தேன். அம்மாலாம் வேணாம், நீ தானே டபுள். நம்ம வேணாம். அப்போ என்ன போகிறோம்? நாளைக்கே போயிடுவோம்மா. ஏன்னா அவன் வந்து பெரிய ஆளே குமாரன்னு சொன்னால் ஊரில் எல்லாத்துக்கும் தெரியுமா. அவங்க பாப்பா வேறு துவாலையா. அப்பா துவால நீ ஏதாவது தெரியுமாடா? நம்ம தெரிந்தா வீட பார்த்து தானே சொன்னால் நம்ப மாட்டேன். அட்டன் டவுன்ல இறங்கி குமாரன்னு சொன்னா பெரிய பேனர் அடிச்சு வச்சிருக்காங்க. அவ்வளோ பெரிய ஃபேமஸ் அவன் ஊர்ல. சரியா? அப்ப சரி, அப்ப பரவாயில்ல. என் வயிற்றுல என் வாரிசுடா, என் வயிற்று பிறக்கிறது என் வாரிசு. ஏய் இல்ல இல்ல, அம்மா வயிற்றுல பிறந்தேன்னு சொல்ல வந்தேன். சரி அம்மா வந்து சொல்லி நம்ம வெளியே போயிட்டு வரோம் சொல்லிட்டு போறோம். நைட்டுக்கே வந்துடுறோம். நாளைக்கு ட்ரெயின்ல போட்டுரு. ட்ரெயின்ல போட்டுறேன், இறக்கிட்டா. ஓ அப்போ நான் போயிட்டு சொல்லி பெஸ்ட் வந்துடுறேன். முடிய வெட்டுறா. வெட்டினா கேஸ் பாருட்டா வழக்க சொல்லி கொண்டு நீ வேறு ஆத்திர கொடுத்து கொண்டு இருக்க. கொடுமுன்னா அந்த கேஸ் பாருன்னு பேச புடின்னு காட்டுறது. ஓகே போய் குடி போ. மஞ்சுளா நாளைக்கு கொழும்புல இருந்து பிள்ளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க. ஓ கட்டாயம் வந்துருங்க, 3 மணிக்கு வந்துடுவாங்க. வெள்ளனே வந்துடுவாங்கன்னு சொல்லியிருக்கேன். மலரக்கா என்னமோ சொன்னீங்க, உங்கள் மகன் என்ன கொழும்புலேயே போயிட்டு இருக்குதுன்னு, இங்கே வராதான்னு கேட்டீங்க. நாளைக்கு வாரா, மாப்பிள்ளையோட வாரா. சரியா 4 மணிக்கு முதல் வீட்டுக்கு வந்துடுங்க சரியா? ஓ வாங்க நாளைக்கு காலையில் வந்துடுங்க சரியா? வீட்டுக்கு வெள்ளனே வந்துடுங்க, வேலைங்க இருக்குது சரியா? அப்பா ஊரில் எல்லாருக்கும் சொல்லி வச்சாச்சு. நாளைக்கு மாப்பிள்ளை வாரா, வந்தோன்னு பார்ப்போம் இப்படி இருக்கான்னு மட்டும் பார்ப்போம். ஹலோ ஹலோப்பா. சொல்லுங்க. நாளைக்கு கண்டிப்பாக வந்துடுவீங்க தானே? வருவேன். டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு. என்னன்னா காசு தான் இல்லை கையில். அக்கௌண்ட் நம்பர் அனுப்பி விட்டேன், கொஞ்சம் போட்டு விடுங்க பார்த்து.
அப்பா நான் உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பரில் காசெல்லாம் போட்டு விட்றேன். நான் சொல்கிறத மட்டும் கொஞ்சம் பண்ணுங்களே. என்ன சொல்லுங்க, இந்த நேரம் தான் சொல்லி கொண்டிருக்கீங்க உட்காந்து. எங்கள் அப்பா கொஞ்சம் தெரியும் தானே, ஒரு மார்க்கமானவர். இந்த உள்ளுக்கு அது இந்த கண்டதெல்லாம் போட்டுக்கிட்டு சிகரெட்லாம் அடிச்சுக்கிட்டு வராதீங்க சரியா? அவர் முன்னுக்கு மட்டும் செய்யாதீங்க, அவர் பின்னுக்கு நீங்கள் எது பண்ணாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு தெரியும் தானே நான் எதுக்கு ட்ரை பண்ணுறேன்னு. அந்த ஏதோ ஒரு படத்தில் தேவயானி கூட பாட்டு படிச்சுட்டு சரத்குமாரை திருத்துவார், அந்த மாதிரிக்கே நானும் உங்களை திருத்தணும் அப்படின்னு எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? அது இல்லாமல் என் ஃப்ரெண்டு அப்பயே சொன்னிச்சு, கவிதா புள்ள, அந்த புள்ள சொன்னிச்சு உங்களை லவ் பண்ண வேணாம், அவன் இப்படித்தான் காடே மக சுற்றுவான் கஞ்சா அடிப்பான் அப்படி இப்படின்லாம் சொன்னிச்சு. நான் அந்த பலாயிலாம் நான் கேட்டேன்னா, நான் உங்களை தானே லவ் பண்ணுறேன், உங்களை நான் திருத்துவேன் தானே. கண்டிப்பாக நாளைக்கு நீங்கள் வந்துருங்க. சரி லிஸ்ட்டோட எழுதி வச்சிங்க போல பேசணும்னு. சரி நீ எனக்கு காசை போட்டு விடுங்க, நான் வரேன். எங்கள் அப்பாவும் வருவார். என்னென்னா ஓவரா மேக்கப்லாம் போட்டு நிற்காதீங்க. எங்கள் அப்பா வந்து ஒரு மாதிரி சரியா தண்ணி பால் எடுத்து மூஞ்சில் ஊற்றி பார்ப்பாரு. ஃபுல்லாக கருப்பாக இல்லை. என்னைக்காவது மேக்கப் கூட பண்ணியிருக்கேண்ணா, ஜஸ்ட்டு லிப்டிக் மட்டும்தான் போடுவேன். பார்த்தேன் அன்னைக்கு மலையில் எல்லாம் கலைஞ்சி போணுச்சு கிட்ட இருக்க நேரம். ஷோ அப்பா அப்படியே சொன்னால் எல்லாத்தையும் உங்களுக்கு நோண்டி ஆடணும்ல. சரி இந்த என்னன்னா சரி நான் சொல்ல கொஞ்சம் கேளுங்க. என் ஃபோனில் வந்து பேலன்ஸ் இல்லை, அப்படி இலோட்டொன்று போட்டு விட்டுருங்க, அப்படியே காசையும் போட்டு விட்டுருங்க, நாளைக்கு வர சரியா? ஓகே. அக்கௌண்ட் நம்பர் எந்த அக்கௌண்ட் நம்பர் போடணும்? அது பிஎஸ் தான். ஓகேப்பா ஓகே, நான் போட்டு விட்றேன். எத்தனை மணிக்கு இங்கே ரீச் ஆகுவீங்க? தெரியல அம்மா, ட்ரெயினில் வந்து இறக்கி விடுற வாக்கில் தான் சொல்லணும். பாப்போம் இருங்க, நான் இந்த நிலைமையில வருவேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. வந்துருங்க. வைக்கிறேன். பாய். சரி பாய். சரி. என்னடா பொண்ணு வீட்டுக்காரனுங்க வந்து இப்பெல்லாம் நிற்கிற ஒரு ஆட்டாக்கும் அனுப்பலை. ஐயோ நாங்கள் இரு அலட்டாம வேறப்பா, நீ வேற. நம்மளே கோழி வீட்டில் தான் இருக்கோம். இருந்தாலும் மாப்பிள்ளை ஒரு கெத்துடா. சரிடா கொஞ்சம் அலட்டாம இருடா. ஊதெல்லாம் நான் வேற ட்ரை பண்ணிக்கிறேன், ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறேன். கொஞ்சம் இரு. அவன் நேற்று தானே சொல்லுறது ஞாபகம் வருது. இந்த பொடி சந்தி பார் இருக்கு, அப்போ ஒரு கட்டியை போட்டுவாங்க, நல்லா பேசுவேன். நேற்று தான் எனக்கு கிளாஸ் எடுத்தா, ஏசியன் கிளாஸ்ல மாதிரி. என்ன எடுத்தா? எங்கே ஒன்றும் வாயில போட வேணாம்னு சொன்னான். நானே சும்மா வந்து கொண்டு நீ போட்டா எப்படி பேசுவேன் எனக்கு தெரியும்டா. அவன் கூட தான்டா நான் இருக்கேன் ஒரு நாள். வேணாம் ஆட்டா அனுப்ப சொல்லிட்டேன். சரி நான் போன நேரம் வாங்கி தரேன், சட்டப்படி தரமோன்னு. ஓகே ஹலோ எங்கே இருக்கீங்க? வாங்க இங்கே ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட. சாரம் கலர் திட்டா கட்டு. ஏன்டா நான் எதுக்கு வாரேன் நான் வாரேன். யாருக்கு படிச்சேன்? அந்த ஆள் தான். ஆட்டக்காரன் டாம் வந்து நில்லு சரியா. இந்த பேக்கப் போட்டுட்டா எனக்கு தூக்கி கொண்டு சைஸ் மாப்பிள்ளையாவது தேகுது அப்படி பார்த்தியா அப்பண்டானா சைஸுங்கடா வாடா. அதை என்டி வரேன் புள்ள. அம்மா அந்த ஆட்டக்காரன் என்ன சொன்னா? என்ன வச்சுக்கிட்டு காசு கொடுத்துருந்தாரு சொல்லி. காசு கட்டாயிரோ? ஏன்னா பொண்ணுட்டு ஆட்டுக்குள்ள இல்லையாடா? கேட்காம பெண்ணடா திருப்பி அல்ல சொன்னீங்கடா. பக்கத்து வீட்டுக்காரன் ஆட்டடா. இருந்தாலும் பொண்ணு வீட்டுல ஆட்டா கூட இல்லை. நீ ஏன்னா என்னடா ஊர்னா ஒரு ஆட்டா இருக்கணுமா இல்லையா வீட்டுல? சரிடா முதல்ல தானே சொன்னேன். இருக்குது கூலி வீட்டுடா. சரி 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 வந்துட்டு இப்போ நிற்க வர சொல்லிட்டாங்க. சரி என்ன விட்டுருக்காது. சரியா ஓகே. क्यों பார்த்திருக்கேனே அக்கா வந்துடா. மென்டஸ் குமார் கோஸ்ட் பாறா பெட்டால பூட்டுக்கு ஞாபகம்ல அவனுக்கு. அடே நாட்டாம வேலை செஞ்சு அடி இங்க புள்ளையாடா லவ் பண்ண நீனே. சென்டஸ் தரம் பேரு கூப்பிட்டு புள்ள ஓடியாதுக்கு ஓடியாலையா? வரலையா? அதெல்லாம் வந்துருக்கா? என்னடா சொன்னீங்க? இல்ல ஓம் புள்ளையா இருந்தா தெரியுந்தா உரிமையா கேட்டிருப்பேன் அன்னைக்கு கால் பண்ணி. இனிமே சொல்றா நான் போட்டோ கூட காட்டுறேன் இன்னும். புள்ள எப்படி கட்டியா? உன்னையுமே கட்டியா? இல்ல அடே இத போட்டு வரா. ஏ பொண்டாட்டி ஒசரோண்டா. ஓகே ஓகே ஓகே. அப்புறம்டா அப்ப ஓகே பெருசா பேசறவடா. இவே புள்ள தானே அனுப்பி விட்டுவான். நீதா மாமனாரோ? என் புள்ளைக்கு தான் என்னடா கடவுளே ஏ புள்ள என்ன பாடுபட போகுதோ. ஒன்றும் இல்லை தாங்கன்னு தாங்குவோம். இந்த குட்டியை பற்றி வச்சிருக்கேன். நான் ரொம்ப பேசுவேன். உன்னைய பார்த்தோன்னா எனக்கு பேச்சே வர மாட்டேங்குதுடா. உன்னைய பார்க்க கூடாதுன்னு நினைச்சே பார்க்க வச்சுட்டேன். பரவாயில்ல சம்மதி ஆகிட்டோமே. வா 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 வீட்டுக்கிட்ட வா. பொண்ணு வரும், ஏன் கவலைப்படுறீங்க? சரி பார்த்து இருந்துட்டு நாளைக்கு காலையில போங்க, இல்லாட்டி ராவு கொச்சிக்கு ஏறிங்க. இல்ல நாளைக்கு காலையில போறோம் நைட்டுக்கு. சரி இந்த ஆளை சுத்தாங்க அவளா பேசிட்டாப்பா தெரியுங்க.
என்ன தம்பி சொல்றீங்க? ஒன்றும் இல்லை இல்ல அவனுக்கு பொண்ணை பார்க்கணுமா? உடுப்பு எங்க வாங்குனீங்க? வெல்மா காட்டலையா? அட்டே அட்டே நான் கேண்டிட் வாங்க தெரியுதா? கேண்டிட் வாங்க நினைச்சு. வாங்க 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 வாங்க. என்னடா பாப்பா வீடு தாய் நம்ம வா. ஏய் மாடு, இது என்ன ட்ரெஸ் இது? ஷர்ட். ஷர்ட் கொழும்புல தான் இப்படி கட்டாயா போட்டு சுற்றி கொண்டு போய் இங்கே வந்து இப்படியா பொண்ணு பக்கம் சாரி காட்டணும் தெரியாது உனக்கு? எதுக்கு சும்மா ஏசிக்கிட்டே இருக்கீங்க? ஏசல சொல்கிறேன், சொன்னாலும் ஏசுறேன் இப்போ எங்கள் அப்பன் கண்ணில் படல, அவன் சும்மாவே கத்திக்கிட்டு இருக்கான். என்ன கதை? சொல்லு மச்சான். பட்டு போல உனக்கு அந்த அவன் ஞாபகம் இருக்கா? உனக்கு பாட்டு கேட்போண்டா. அவ வேலை செய்ய போக்கல. ஆமாண்டா, ஏதோ நான் இருக்குண்டா நதிகளில் அதே பாட்டு மச்சான் போடு மச்சான். ஓ அச்சா, அந்த யூடியூப்ல சொல்லு அடிப்பாங்க. வேலை போட்டு வச்சிருக்கேன். போட்டு வச்சிருக்கியா? பாட்டா நண்பா 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 சம்மந்தி ஆயிட்டோம் நண்பா. அச்சா சொல்லு, ஒரு விஷயம் சொல்லணும்டா. என்னடா சொல்லு, முக்காம சொல்லு. உன் மகனை பார்த்தா தான் எனக்கு கொஞ்சம் ஏன் மகனுக்கு என்ன குறைச்ச? உனைய மாதிரியே இருக்கான்டா. என்னைய மாதிரி இருக்கானா? என்ன சொல்ல வர? உனைய மாதிரியே அது திருவாத்தானோ தெரியல. பார்த்தானே உடனே அந்த காலத்தில் நீ ஊருக்காரன் கொள்ளுனோட பார்த்துக்கிட்டு நான் ஒருத்தன் மட்டும்தான். அந்த ஒரு விசுவாசத்துக்காகத்தான் என் புள்ள கேட்டாலும் வந்து. ஆனால் நீ என் புள்ள பேசுன சுட்டு கொடுத்தாரு. சரி அரங்கன்னா பார்த்துக்கங்க, எனக்கு வச்ச மாதிரி போய்க்கனாச்சும் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டா, போய் மாற்றிட்டா. இங்கே இருக்கேன் கொழம்புலேருந்து இந்த ஒரு ட்ரெஸ் தான் எடுத்துகிட்டு வந்தேன். அதேபடி நீ சொல்லுவ. கையிட்ட அப்படியே பார்த்துக்கணும். என்ன அழுந்துக்கிட்டு இருக்காது, எனக்கு வச்சு கண்ணம் கலங்கிட்டு இருக்காத, மூஞ்சில குத்துவேன். சாரி, அவன் வேற அழட்டிக்கிட்டு இருக்கான், சும்மாவே அவங்க சொல்லி காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இல்லாமல் ஆக்கிறதுக்கு நீ வேற அழட்டிக்கிட்டு இருக்கீங்க. நீ அவர் சொல்கிறானா நீங்கள் சொல்கிறீங்க? நான் என் பிள்ளைய ஒழுங்கா வளர்த்துருக்கேன், சரியா? நான் மட்டும் வாழை விட்டா வாழ. என் பிள்ளைய பத்தி நீ பேச வராத. ஓ புள்ள வாயில சாமரத்தை வச்சுக்கிட்டு என்கிட்டயே பேச வந்தேன். நீ யாருடா? நீ யாருடா என் மகளை பத்தி பேசுறதுக்கு? எங்க காமைக்குள்ளுக்க வந்து நீ என்னடா பேசுற? குமார்னா கேட்டு பாரு. அடி போலனா ஓ ஊர் தனக்கு எம்ம காட்டுறேன். அவன் அடே இங்க வாடா. இல்ல இல்லையா அதடி மூக்க சொல்லி வாடி. போ 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 ட்ரெஸ் மாற்றி. தன்னன்னா தன்னேனா தன தன்னன தன்னன தன்னேனா தன்னன்னா தன்னேனா தன தன்னன தன்ன